அனைவருக்கும் வணக்கம். விஜய் வந்து மொத்தமா ஏமாற போறாரு அப்படிங்கிறது தான் தெரியுது. யார்கிட்டனா ராஜிகிட்ட தான் மறுபடியும். ஏன்னா, அவர் பண்ண விஷயம் ஒரு ஆள நம்பி ஒரு விஷயத்த குடுத்தா, அந்த ஆள் நம்பிக்கையான ஆளா, இல்ல நம்பிக்கை இல்லாத ஆளா, இவர் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஆனா, விஜய் அத வந்து செய்யல. சும்மா யாரோ ஒருத்தர் ரோட்ல போறவர்ட்ட குடுத்து விட்ட மாரி, அவருக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லி ஒருத்தர்ட்ட ஒரு டாக்குமெண்ட்ஸ குடுக்குறாரு. அவர வந்து யார்ட்ட குடுத்து விடணும்? மல்லிட்ட கொண்டு சேரு கரெக்ட்டா அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதையும் விஜய் சொன்னாரா என்னன்னு தெரியல. அது சொல்லாம இருந்ததனோட பயம் அந்த ஒரு வினைய வந்து வ அரு வி விஜய் வந்து அனுபவிக்கத்தான் போறாரு. ஏன்னா, அவங்க அந்த விஜய் அனுப்பிவிட்ட ஆள் யார்கிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு ராஜிகிட்ட தான் கொண்டு குடுக்குறாரு. அப்போ அதில வந்து ராஜிகிட்ட குடுக்கும்போது, அங்க விஜய் என்ன பண்ண போறாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற எல்லா விஷயமும் ராஜிக்கு தெரிஞ்சிரும். அதாவது இந்த லோன் போடுற விஷயம் அந்த வீட்ட வச்சு விஜயோட வீட்ட வச்சு லோன் போடக்கூடிய விஷயமே ராஜிக்கும், ரஞ்சிதாவுக்கும் தெரியக்கூடாதுன்னு நெனச்சு தான் ரொம்ப சீக்ரெட்டா மல்லிகிட்ட மட்டும் அத பேசி, அதுக்கப்புறமா மூவ் பண்றாரு. அப்ப இந்த விஷயம் முடியிற வரைக்கும் அவர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். ஆனா விஜய் வந்து அந்த மாரி கேர்ஃபுல்லா இல்லாம, சும்மா ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ட யாரோ ஒருத்தர்ட்ட குடுத்து விட, அது போய் கரெக்ட்டா விஜயோட கால சுத்தி கடிக்கிற மாரி, அதாவது விஜய் லாக் ஆகி இருக்கிற மாரி அந்த விஷயமே பண்ண போது. அதனால அவர் வந்து பெங்களூருக்கே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா, அவர் இங்க தான் இருக்கிற மாரியான சூழ்நிலை வரும். இதுக்கு இடையில ஏன் பெங்களூர் போமாட்டாங்க அப்டின்னா, இதுக்கிடையில கதிரேசன் என்ன ஒரு விஷயம் பண்றாரு அப்டின்னா, அதாவது ரேணுகாவுக்காக ஆதார் கார்டு அந்த மாரியான விஷயங்கள், அதாவது அவங்க இந்த டெத் சர்டிஃபிகேட்ட க்ளோஸ் பண்றது, ரேணுகா வந்து திரும்ப வந்துட்டாங்க. அவங்க வந்து உயிரோட தான் இருந்திருக்கிறாங்க. நாங்க தவறா வந்து டெத் சர்டிஃபிகேட்ட வாங்கிட்டோம் அப்டின்னு ஒரு பெட்டிஷன போட்டு, அதுக்குள்ள அவங்க லாயர வச்சு அந்த ஐடென்டிட்டி என்னென்ன இருக்கோ ரேணுகா சம்மந்தப்பட்ட ஐடென்டிட்டி அத்தனையுமே வாங்கிருவாரு அப்படிங்கிறது தெரியுது. இத தான் ரேணுகாவும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா மொத்த ஐடென்டிட்டியும் வாங்கிட்டாங்க. இவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க. இவங்க சுயநினைவோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டிய ரேணுகா வாங்கிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து ரேணுகாவ யாராலும் அவ்வளோ சீக்கிரமா தடுத்து நிறுத்த முடியாது. அவங்களோட பாய்ச்சலே வேற மாரி இருக்கும். ஏன்னா, அதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ராங்கா வந்து விஜயோட மனைவி, முதல் மனைவி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்த வந்து அவங்க அடைஞ்சிருவாங்க. அப்ப அது அந்தஸ்த அடைஞ்சாச்சுனாலே, அதுக்கப்புறம் வந்து விஜயோட சொத்துலயும் சரி, கதிரேசனோட சொத்துலயும் சரி, எல்லாத்துலயுமே அவங்க முழு ரைட்ஸ் உள்ளவங்களா மாறிருவாங்க. அப்படிங்கும்போது, இதில வந்து இவங்க தான் அப்பாவித்தனமா மாறப்போறாங்க. அதாவது மல்லியும் சரி, விஜயும் சரி, அவங்களோட நிலைமை தான் ரொம்பவே மோசமாக போகுது அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா, இப்போ அடுத்த நெருக்கடி வந்து ராஜி வந்து பண்ண போறாங்க. விஜய்க்கு வந்து அந்த லோன் விஷயத்தில வந்து பெரிய செக்கா வைக்க போறாங்க. அப்படிங்கும்போது, இப்ப விஜய்க்கு வந்து பெரிய நெருக்கடி வரப்போது. அத எப்படி அவர் சமாளிக்க போறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா, இதுக்கிடையில இந்த ரேணுகாவும் சும்மா சும்மா இல்லாம ஹனிமூன் போணும். விஜயோட நான் நெருக்கமா இருக்கணும். அவங்களோட நான் வாழணும். அவங்க இல்லாம என்னால இருக்க முடியாது. ரேணுகா, விஜய் அப்படின்னு பேர வேற சொல்லிட்டு திரியுதாங்க. அப்படிங்கும்போது, அப்ப அவங்களோட மூவ் என்னங்கிறது தெரிஞ்சு போச்சு. விஜய் விஷயத்துல ரொம்பவே நெருக்கமா இருக்கணும். அதே இது விஜய்கிட்ட அந்யோன்யமா நெருங்கி பழகணும். நம்ம ரியல் ரேணுகாவாவே வாழணும் அப்படிங்கிற முடிவுக்கு இந்த ரேணுகா வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது விஜயுமே இப்ப நம்ப ஆரம்பிச்சுருவாரு. நம்பிட்டாரு. முழுமையா வந்து ரேணுகாவ நம்பிட்டாரு. அவருக்கு சின்ன சின்ன சந்தேகம் இருந்தா கூட, அதுவுமே இந்த பாஸ்தா விஷயம் இப்படி இந்த மாரியான விஷயங்கள்ல அவரு என்ன முடிவுக்கு வந்திருந்தாரு, ரேணுகா தான் என்னோட மனைவி அப்படிங்கிறத அவரு வந்து நம்ப ஆரம்பிச்சிருந்தாரு. அப்ப இந்த இடத்துல வந்து எல்லா சர்டிஃபிகேட்டும் ரேணுகா வாங்கிட்டாங்க அப்படின்னாலே, அதுக்கப்புறம் ரொம்பவே ரைட் ராயலா விஜய்கிட்டயும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் மல்லிய வந்து ஒரு கேர்டேக்கரா தான் டீல் டீல் பண்ணுவாங்க. இதுக்கு இடையில தான் விஜய் ஒரு விஷயம் சொன்னது வந்து ரேணுகாவுக்கு சுத்தமா பிடிக்கல. என்னன்னா, எங்க வெளிய போனாலும் நம்ம வந்து 4 பேரும் தான் போணும் அப்படிங்கிறாரு. மல்லி, வெண்பா, அதுக்கப்புறம் இந்த ரேணுகா அப்படிங்கிற மாரி தான் பேசுறாங்க. அப்ப மல்லி அவர வந்து அவாய்ட் பண்ணவே இல்ல எந்த இடத்துலயுமே. அப்ப அந்த ஒரு விஷயம் வந்து ரேணுகாவுக்கு கண்ண உறுத்திக்கிட்டு தான் இருக்கும். இந்த மல்லி வந்து பக்கத்துல இருக்கிற வரைக்கும், கண்டிப்பா நம்மளால விஜய்கிட்ட அவ்வளோ சீக்கிரத்தில நெருங்க முடியாது. இந்த மல்லி ஏதாவது ஒரு தட போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில, அப்ப இந்த வீட்ல இருந்து மல்லிய நம்ம கழட்டி விடணும். அப்ப கழட்டி விடுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப கிடைச்ச இந்த சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாரியான ஆதாரங்கள் தான். அத வச்சுக்கிட்டு தான் நான் தான் மனைவி. அப்புறம் நீங்க எப்படி வேற கல்யாணம்? ஏன்னா இவங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துருவாங்க. அப்படிங்கும்போது, மல்லி வந்து மனைவியே கிடையாது. அவங்க வந்து திருட்டுத்தனமா விஜய வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னும் அவங்க சொல்ல வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படின்னா, இவங்க இப்போ வரைக்குமே அந்த ரேணுகாட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, வெண்பாவ பார்த்துக்கிற கேர்டேக்கர் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் மல்லிக்கும், விஜய்க்கும் நடந்த கல்யாணத்த பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல ரேணுகாட்ட. அப்ப அது வந்து இவங்களுக்கு ஒரு சாதகமா தான் இருக்க போகுது ரேணுகாவுக்கு வந்து. அப்படிங்கும்போது கேர்டேக்கரா தானே நீங்க இருக்கீங்க. என் பொண்ண நான் தான் நல்லா ஆயிட்டேனே. இனி என் பொண்ண நான் பார்த்துக்குவேன் மல்லி. நீங்க இங்க வீட்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க உங்க ஹஸ்பண்டோட போய் வாழுங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா, அ என்னோட ஹஸ்பண்ட் இங்க மனசுக்குள்ள இருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சின்ராச வந்து. இருந்தாலும் அப்ப அந்த இடத்துல வந்து ரேணுகா திரும்ப திரும்ப மல்லியோட
ஹஸ்பண்ட பத்தி கேட்டா, அவங்க வெளியூர்ல இருக்கிறாங்க. அந்த மாரி தான் கண்டிப்பா சொல்ல வாய்ப்பு இருக்கு. அப்ப வெளியூர்ல இருக்காங்கன்னா, நீங்க அங்க போய் வாழுங்க. உங்க ஹஸ்பண்டோட வாழுங்க அப்படின்னு ரேணுகா வந்து மல்லிய வந்து இந்த வீட்ல இருந்து வெளியேத்துறதுக்கு என்ன முயற்சியோ, அத பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியுது. இதுக்கு இடையில கதிரேசனோட மனம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மல்லி விஷயத்துல மாறும் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா, பக்கத்துல உட்காந்துக்கிட்டு நிஷா வந்து தேவையில்லாதத போட்டு விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க மல்லிய பத்தி அப்படிங்கும்போது, கதிரேசனோட மைண்டும் கொஞ்சம் மல்லி விஷயத்துல மாறும். மல்லிக்கு எதிராவே மாற வாய்ப்பு இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.